எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்திருக்கு. டிசிஎஸ் ஷேரினுடைய ரிசல்ட். ஃபர்ஸ்ட் அதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 10 ரூபாய் இன்ட்ரிம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்த சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுடைய எல்லா மேஜர் மார்க்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா சீக்வன்சியலி growthக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ இந்த டிசிஎஸ்னுடைய ஃபினான்ஷியல் ஃபிகர்ஸ் குவார்டர்லி அப்படின்றது பார்க்கும்பொழுது அவங்களுடைய ஜூன் குவார்ட்டர்னுடைய சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது சீக்வன்ஸில் போன குவார்ட்டரோடவும் அதிகம், அதுக்கு முந்தின வருஷம் இயர் ஆன் இயரும் அதிகம் தான். அப்போ இவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு கஷ்டத்துலையும் அவங்களுடைய சேல்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மேஜர் மார்க்கெட்ஸில் கொஞ்சம் growth தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இது நம்மளுக்கு கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருந்தாலும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும்? இன்னைக்கு கூட பாருங்க, சமீபத்தில் 8 பாயிண்ட் அப்படின்றது ரெக்கவரி ஆகி தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மைனஸ்ல இருந்து. அப்போ நாளைக்கு இந்த டிசிஎஸ் ரிசல்ட்டை வச்சு மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றத ரொம்ப முக்கியம். அவங்க மேனேஜ்மெண்ட் என்ன வேணாலும் சொல்லலாம், நம்பர்ஸ் எப்படி வேணாலும் வரலாம், பட் மார்க்கெட் எப்படி இது எடுத்துக்குது அப்படின்றத ரொம்ப முக்கியம். அது நாளைக்கு ரொம்பவுமே ஆர்வமாக இருக்கேன் எப்படி காட்ட போகுது அப்படின்ட்டு. அப்பா என்ன ஒரு என்ஜாய்மெண்ட்! அதாவது மொமெண்டம் ஷேர்ஸ், இந்த ஆர்விஎன்எல் ஐஆர்இடே போன்ற ஷேர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு இந்த ஐஆர்இடே அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருந்தாங்கன்னா 13% லாபம். அடேங்கப்பா! அதே மாதிரி கடந்த 6 மாசத்துல பார்க்கும்போது போட்ட பணம் 1 லட்ச ரூபா போட்டிருந்தோம்னா இப்போ 1,70,000 2,70,000 இப்போ கையில் இருந்திருக்கும். ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்பவுமே சந்தோஷம். அவங்களுக்கு கூட ஓகேங்க, நம்மளுக்கு போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு மார்க்கெட் மைனஸ்ல போயிட்டு இருக்கு, என் போர்ட்ஃபோலியோ எல்லாம் ஒரே இன்பமா இருக்கு. மார்க்கெட் மைனஸ் போனாலும் இன்னைக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாம் பிளஸ்ல போயிட்டு இருக்கு. இது என்ன நாராயணா அனுபவிச்சுக்கிறதா வேண்டாமா அப்படின்ற மாதிரி இருக்கு. நாளைக்கு வேற டிசிஎஸ் ரிசல்ட் எப்படி மார்க்கெட்டினுடைய போக்க தீர்மானிக்கக்கூடிய நிலைமையில இருக்கு. இந்த சமயத்தில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா வாட் அ கிரேட் அப்படின்னு என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு இப்போ ஆல்மோஸ்ட் 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இந்த 1 மாதத்தில் உங்களுடைய பங்குகள்லாம் எப்படி ஆயிருக்கு? இந்த பைசாலோ அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எலெக்ஷன் சமயத்தில் இவன் 60 ரூபா ரேட் இருந்தால் இப்போ ஆல்மோஸ்ட் 30% மேலே ஏறி இப்போ 80 ரூபாயில் இருக்கான் இந்த பைசாலோ ஷேர். ஸோ பைசாலோ ஷேர் இதுக்கு முன்னாடியே இந்த வருஷத்தில் 4 முறை சப்போர்ட் எடுத்து அதே லெவலில் ஒவ்வொரு முறையும் லாபத்தை கொடுத்துருக்கு. இந்த முறையும் ஒரு 30% லாபத்தை கொடுத்து அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. அப்போ பொதுவாக ஷேர் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்ல நல்ல பங்குகளை சப்போர்ட்டில் வாங்கி தூங்கி விடுங்கள், அதுக்கப்புறம் மேலே வந்து அனுபவித்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் மறுபடியும் தூங்குங்கள் அப்படின்ற மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் சொல்லுது. நண்பர்களே, பைபேக்குகளை பொறுத்த வரைக்கும் இ-கிளர்க்ஸ் அப்படின்றதுடைய பைபேக் வந்து ஓப்பன் ஆகி போய்கிட்டு இருக்கு. இதனுடைய லாஸ்ட் டேட் ஜூலை 15 முன்னாடியே அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி முடிச்சிங்க. அதே மாதிரி இந்த கோதாவரி பவர் இஸ்பாட் லிமிடெட் அப்படின்ற ஜிபிஐஎல் பைபேக் அதுவும் ஆல்மோஸ்ட் ஜூலை 10 க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலைசேஷன், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது ஜூலை 16 வந்துடும். ஒவ்வொரு ஷேரை அப்ளை பண்ணியே சமீபத்தில் ஒரு 2000 ரூபா பக்கம் வாய்ப்பு அப்படின்றது உருவாயிருக்கு. கிடைச்சிருந்ததுன்னா சந்தோஷம் தான். நண்பர்களே, இந்த டாடா குரூப்ல ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்றது ஒன்று விட்டுருந்தாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர்களில் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவன் வந்து ஓப்பனிங்லேயே ஒரு 2-3 மாசத்துக்குள்ளேயே ஒரு 20% லாபம் கொடுத்தாலும் சந்தோஷம் தான். அல்லது 10 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகக்கூடிய அந்த நியூ ஃபண்ட் ஆஃபர்கள் 10 ரூபாயிலிருந்து 5 ரூபா போனாலும் சந்தோஷம் தான். ஏன்னா நியூ ஃபண்ட் ஆஃபர்கள் அப்படியே போய் என்ன 0 ஆகிடும், ஏதாவது ஒரு இடத்துல வந்து மறுபடியும் ரீபவுன்ஸ் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நியூ ஃபண்ட் ஆஃபரில் நான் போய் இந்த ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால டாடா நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட், அது மட்டும் இல்லை என்னுடைய லாஜிக் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சரி எத்தனையோ வழிகள் சம்பாதிக்கிறதுக்கு கிடைச்சிருக்கு, அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கத்தானே வாய்ப்புகள் கிடைக்குது. பைபேக் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஐபிஓக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நியூ ஃபண்ட் ஆஃபரில் ஒரு நண்பர் சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டாண்டா அப்படின்ற மாதிரி வாங்கி லிஸ்டான 7 நாட்கள்லேயே எனக்கு 7% லாபம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் நான் இப்போ என்ன டெஸ்ட் பண்ண போகிறேன்னா, வரக்கூடிய நியூ ஃபண்ட் ஆஃபரில் ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ஒதுக்கி போட்டு ஒரு 3 மாதத்துக்குள்ளே 20% கிடைச்சா கூட சந்தோஷம் தான், அல்லது அதுலேருந்து 50% இறங்கினாலும் சந்தோஷம் தான் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு இதனுடைய ரிசல்ட் ஒரு 2-3 மாதம் கழிச்சு லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன அப்படின்றது உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நண்பர்களே, சில ஷேர்கள் நம்மளுக்கு அறிமுகமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்காக பெரிய அளவுக்கு அது அறிமுகம் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. இந்த ஜிஎன்ஏ அப்படின்ற ஒரு ஷேர் இருக்கு. இவங்க ஆட்டோ காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரர் ஜிஎன்ஏ ஆக்சல்ஸ் அப்படின்ற ஷேர். இதில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா 10%க்கு மேலேயெல்லாம் டிஎஸ்னுடைய ஹோல்டிங் இருக்கு. அதுலேயும் சமீபத்தில் கடைசி 3 குவார்ட்டர்னுடைய
டிஐஸ் ஹோல்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த ஷேர் தற்போது ஒரு வருஷ பீரியட்ல வந்து லோ லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேர் யாராவது வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, டிஐ சமீபத்தில் 3 குவார்ட்டரா அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, சில ஷேர்களை கண்டா சில பேர்த்துக்கு அலர்ஜி. இப்போ நான்லாம் வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்காத பங்கு அல்லது ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth அதிகமாக இல்லாத பங்கு அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நான் அலர்ஜியாகி கொஞ்சம் தள்ளி நின்றுவேன். அதே மாதிரி தான் இப்போ அந்த ராம்கி இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு பங்கு, இந்த ராம்கி இன்ஃப்ராவெல்லாம் இன்னைக்கு 6% மேலே ஏறி இருக்கா. சார்ட் பேட்டர்னில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி 1000 ரூபாயெல்லாம் போனவன் இப்போ சல்லிஸா 600 ரூபாய் ரேஞ்சில் இருக்கான். பட் இருந்தாலும் பெரிய ஆளுக்கு சவகாசம் இருந்ததுனா தான் என்றைக்குமே ஒரு ஷேரில் திடீர்னு ஏதாவது பிளாக் டீலோ பல்க் டீலோ நடக்கும், அல்லது எஸ்ஐபி லம்சம்னு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணத்தை கொண்டு போய் அவங்க அந்த ஷேரை வாங்குவாங்க, ஏதாவது பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ இந்த எந்த ஒரு ஷேரை நம்ம பார்த்தாலும் அதில் பெரிய ஆளுக்கு சவகாசம் இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எஃப்ஐஎஸ்டிஎஸ்னுடைய சவகாசம் இந்த ராம்கி இன்ஃப்ராவில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ என்றைக்குமே ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஆளுக ஒரு குறிப்பிட்ட ஷேர்லேருந்து ஏன் தள்ளி இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்களே, இந்த எம்டார் டெக் எப்படி ஒரு சேவல் வந்து கழுகோட போட்டி போட்டு வானத்தில் பறக்கணும்னு முயற்சி செஞ்சு முடியாமல் கூரை மேலே போய் உட்காந்து முட்டை விடுதோ, சாரி சேவல் முட்டை விடாது, பட் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்குதோ, அது மாதிரி இந்த எம்டார் டெக்னுடைய வேலை என்ன இன்னைக்கும் பாருங்களேன், ஒரு 3% ஏறி காட்டிருக்கான். அப்போ எல்லாத்துக்கும் எப்படி தோணும், இந்த ஷேரை எடுத்து பார்த்தோம்னா அடாடா இது மேலே ஒரு காலத்தில் இவன்லாம் 3000 ரூபா போயிருக்கான், இப்போ அடிவாரத்தில் இருக்கான், மேல் நோக்கி ஏறுற மாதிரியே காமிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா சும்மா பார்க்கறதுக்காக இதில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கே டெக்னிக்கலா அப்படின்ற மாதிரி மனசில் தோணும். ஆனால் இது எத்தனை நாளாக தோணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மாதமாகவே பல பேர்த்தினுடைய மனசில் தோணிருக்கும். ஆனால் ரிசல்ட் என்னென்னா நோ லாஸ் நோ கெயின், ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. ஸோ இந்த முறையாவது மறுபடியும் 2.83% ஏறி இருக்கக்கூடிய எம்டார் டெக் வரக்கூடிய நாட்களில் ஏறினா 10 நாள் தாங்க, 10 நாள் அவன் ஏறிடுவான். சிடிஎஸ்எல்னு ஒரு பங்கு திடீர்னு அவன் பார்த்தா 20-30% ஏறிவிட்டான். ஸோ ஏறணும்னு நினச்சா ஒரு 4-5 நாள் தான். அந்த 4-5 நாள் இவனுக்கு எப்போ வரும், வரக்கூடிய நாட்களில் ஏதாவது வந்து டபக்குன்னு ஒரு 2400 ரூபா போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, ரொம்ப வித்தியாசமான ஷேர் ஜாக்ரன் பிரகாஷன் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இந்த ஷேர் பற்றிய தகவல் என்னன்னா, இதெல்லாம் 4% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. இன்னைக்கு திடீர்னு ஒரு 5% ஏறி இவன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஃபோக்கஸில் வந்திருக்கான். அப்போ இந்த ஷேர்னுடைய கரண்ட் விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 ரூபா. இந்த வருஷத்தினுடைய லோ ப்ரைஸில் இருக்கான். இந்த வருஷத்தினுடைய ஹை ப்ரைஸ் 125 ரூபா. ஸோ அப்போ இங்கே இருந்து 125 ரூபா ஒரு 20 ரூபா மேல் நோக்கி ஏறிச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏற்கனவே டிவிடெண்ட் 4% வாங்கி சந்தோஷமாக தான் இருப்பாங்க. இன்னொரு 10% ஏறிச்சுன்னா சந்தோஷம் தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஷேர் எவ்வளவு இறங்கியிருக்கு, அதாவது கோவிடுக்கு முன்னாடியெல்லாம் இவன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிடுக்கு முன்னாடியே ஒரு காலத்தில் 200 ரூபாயெல்லாம் இருந்தவன் தான். கோவிடுக்கு சமயத்தில் கீழே இறங்கிட்டு பெருசாக ஏறவே இல்லை. நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்க வீட்டம்மா திடீர்னு இவன் கூட பேசவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்து போய் கதவை சாத்தி உட்காந்துட்ட மாதிரி இந்த சிஎன்ட் அப்படின்ற கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி தான். ஆனால் ஏறவே கூடாதுன்னு முடிவெடுத்து அப்படியே நீட்டி படுத்து தூங்கிட்டே இருக்கான். எத்தனையோ கம்பெனிகள் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் 30% 40% லாபம் கொடுத்துடுச்சு. ஆனால் இந்த கம்பெனி அதுக்கு முன்னாடியே சரிஞ்சு தான் இருக்காங்க. அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்பவும் பெருசாக ஏறி வரல, இப்பவும் தூங்கிட்டு தான் இருக்கான். ஏன் இந்த மாதிரி பேசாமல் நம்ம கூட அவன் பாட்டுக்கு நீட்டி படுத்துட்டு இருக்கான்னு தெரியல. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இவன் மேல் நோக்கி வந்தால் 2400 ரூபா வரணும். அந்த 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து தொப்புன்னு கீழே ஒரு 15-20% கீழே இறங்கினாலும் ஏதாவது ஒரு 1200 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்தால் மேல் நோக்கி வரணும். ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்படி எங்கேயுமே மூவ்மெண்ட் ஆகாமல் இருந்தான்னா யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. நண்பர்களே, இந்த துவார்கே சுகர் அப்படின்னு ஒரு ஷேர் பிரைஸ் இவன் வந்து 105 ரூபாய்க்கு இந்த வருஷத்துல பைபேக் அப்படின்றது ஒன்று பண்ணான். இப்போ போய் நீங்கள் அந்த ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 77 ரூபா தான் இருப்பான். இவன் 2022-23 அப்படின்ற வருஷத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துலாம் ஏதாவது ஒரு ஹை அப்படின்றது போயிருப்பான். 2022 போயிருப்பான், 2023 போயிருப்பான். 2024 இன்னும் பெருசாக ஹை அப்படின்றது வரல. ஒரு 100 ரூபா அல்லது அவனுடைய பைபேக் பிரைஸ் 105 ரூபா வந்துச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தற்சமயத்துக்கு இந்த துவாரகே சுகர் அப்படின்ற ஷேர் வந்து தன்னுடைய சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நண்பர்களே, பெரிய பெரிய ஷேர்கள் கீழே விழுந்து கிடக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறுவானு. மாருதி அப்படின்ற ஒரு ஷேர் அவங்க கூட சமீபத்தில் சப்போர்ட் எடுத்து ஒரு 7-8% ஏறினான். அப்புறம் இதுக்கு முன்னாடி கூட ஹிந்துஸ்தான் யூனிலிவர்னு ஒரு ஷேர் அவன் திடீர்னு சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறினான். அந்த வகையில் இந்த டைட்டன் அப்படின்ற ஒரு ஷேர் இதுவும் ஒரு வகையில் நல்ல திறமையான ஷேர் தான். சமீபத்தில் இவன் வந்து சப்போர்ட் விழுந்திருக்கான். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 3200 பக்கம் வந்துட்டு மறுபடியும் ஏறி இருக்கான்.
அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கா. இந்த சப்போர்ட்டை எடுத்து ஒரு 8% இந்த ஷேர் ஏறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு கீழே போயிட்டு ஒரு நல்ல ஷேராக இருந்தால் திரும்பி மேல் நோக்கி ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இந்த ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர், இதுக்கு முன்னாடி கூட அவன் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே எப்பெல்லாம் கீழே இறங்குறானோ அப்பெல்லாம் வந்து திரும்பி ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உருவாகி வந்திருக்கு. ஸோ இந்த முறையும் இந்த ஷேர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 200 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து கொஞ்சம் கீழ் நோக்கி இறங்கி தான் இருக்குது. அப்போ இவன் ஒரு 10% மேலே ஏறி ஒரு 75-76 ரூபா வந்துச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பா என்ன மறந்துட்டியா, மச்சி என்ன மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 3.34% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. ஆனால் இவன் ஷேர் மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கிறதையே மறந்துட்டு இவன் பாட்டுக்கு போய் குப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் படுத்து தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது அவன் ஏப்ரல் மாதத்தில் வந்த விலை, அதே மாதிரி போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் வந்த விலை. ஆக மொத்தம் இவன் ஒரு 1 year லோவில் இருக்கான். இந்த 45லிருந்து ஒரு 55 வந்துச்சுன்னா கூட இந்த ஷேர் பேட்டர்னுக்கு இது ஒரு பெருமை சேர்த்தலாம். அப்படி பெருமை சேர்த்துமா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, நிறைய ஷேர்கள் வந்து இந்த 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டு ஜம்ப் அடிச்ச ஷேர்கள் நிறைய உண்டு இந்த உலகத்தில். அந்த வகையில் இந்த NIACL அப்படின்ற ஒரு ஷேர் நம்ம ஒன்று பார்க்குறோம். இந்த NIACL வந்து தொடர்ந்து 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே இருந்து மொமெண்டமாகவே இருந்த ஷேர் தான் வருஷ கணக்கில். அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு எலெக்ஷன் டைமில் வந்து அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் வந்து தொட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 286 ரூபா வந்திருக்கான். ஆக மொத்தம் 200 days மூவிங் ஆவரேஜ் தொட்ட உடனே மேல் நோக்கி 40% ஏறி இருக்கு. அதே மாதிரி தான் கோ கலர்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர், அவன் ஒரு காலத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே 20% ஒரு இடம் இறங்கினதுக்கு அப்புறம் அவன் ஒரு ஹெவியான லாபம் அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்தான். இப்போவுமே கணக்குக்கு ஒரு 20% அப்படின்றது கீழே இறங்கியிருக்கு. அப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்கும்போது இந்த ஷேர் மறுபடியும் 1400 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, இந்த ரிசல்ட் சீசனில் உங்களுடைய ஒவ்வொரு பங்கையும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். PCBLன்னு ஒரு ஷேர், இந்த PCBL வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான், 2% டிவிடெண்ட் கொடுக்குறான். ஆனால் அதனுடைய முதலீட்டாளர்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் பாருங்களேன், DIs தான் பெரிய ஆளுங்க. அவங்க ஆல்மோஸ்ட் 9.05% ரொம்பவுமே ஹையாக அக்குமுலேட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் கடந்த 3 குவார்ட்டரை பார்க்கும்போது குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கு வச்சிருக்கிறவங்கெல்லாம் அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்படி இருக்குது, க்ரோத்தாக இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு மாதிரி ரொம்ப கம்மியாக போய்கிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஏன்னா பெரிய அளவு ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது கம்மி பண்ணும் பொழுது அதே மாதிரி ரீட்டைல் பீப்புளும் அவங்களோடையே சேர்ந்து பண்ணும் பொழுது ஒரு ப்ரொஃபஷனலி ஷேர் மார்க்கெட்டில் யார் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு ரீட்டைலும் பிஹேவ் பண்ணால் வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். நண்பர்களே, உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இந்த சன் டிவி வந்து தூங்கி வலிஞ்சு, அதாவது இந்த ஷேர் ப்ரைஸ் ஏறவே இல்லை. சன் டிவியினுடைய ஷேர் ப்ரைஸ் அந்த ஜெயிலர் படம் சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்ததுலேருந்து ஏற ஆரம்பித்தவன் தான் நல்லா பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி வந்து இந்த சன் டிவி ஷேர் ப்ரைஸை தூக்கி வச்சு நிறுத்திருக்காப்புல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த சன் டிவி ஷேர் ப்ரைஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்கு. 1000 ரூபாய் போய் தொட்டுட்டான்னா என் சார்பில் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிருவேன். நண்பர்களே, இண்டோவிண்ட் எனர்ஜி அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அதில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவங்க ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்றது 23 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 10 ஷேர் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 ரைட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த ஷேர்னுடைய ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்பர் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். மேபி இந்த நியூஸ்னால தான் 31 ரூபாய்க்கு அப்பர் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 10 ஷேர் வச்சுருந்தாங்கன்னா 23 ரூபாய்க்கு அதை அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். நண்பர்களே, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு போர் அடிக்குதா? எனக்கெல்லாம் போர் அடிக்கல. ஆனால் மேபி சில பேர்த்துக்கு போர் அடிக்கலாம். அதாவது ஒவ்வொரு முறையும் இறங்குற மாதிரி இறங்கி அதுக்கப்புறம் தொடர்ந்து கீழே இறங்க முடியாமல் ரெக்கவரி ஆகிக்கிட்டே இருக்குது. இது வந்து கடந்த 1 வருஷமா அல்லது ஒரு 3 வருஷமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கடந்த 3 வருஷமாகவே ஒவ்வொரு முறையும் இறங்குற மாதிரி இறங்கி அப்புறம் ரெக்கவரி ஆகிட வேண்டியது, இறங்குற மாதிரி இறங்கி ரெக்கவரி. ஸோ இது யாருக்காவது போர் அடிக்குதா? எனக்கெல்லாம் போர் அடிக்கவே இல்லை. ஏன்னா பணம் வருது, துட்டு வருது. துட்டு வரும்பொழுது நம்மளுக்கு போர் அடிச்சா என்ன, அடிக்கலின்னு என்ன, அவன் பாட்டு ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியதா, நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டியதா. என்னுடைய நோக்கமெல்லாம் என்னன்னா, அடுத்த ஒரு 10 வருஷம் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் நல்லா இருந்தது, நல்லா வருஷமான ஒரு 20% சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான்னா எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான். 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக நான் ஒரு கோடீஸ்வரர் ஆயிடுவேன். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.